ஒரு மனித உடலின் மிக முக்கியமான ஒரு அடையாளம்ங்கிறது ஒரு முகம். அந்த முகம் சிதைந்து போனால், சிதைந்து அழிந்து போனால் அந்த உடலின் அடையாளம் அழிந்து போகும். அந்த மாதிரிதான் ஒரு மொழி வழி தேசிய இனத்தின் மொழி அழிக்கப்பட்டால் அந்த இனமே அழிக்கப்பட்டுவிடும், அடையாளம் தெரியாமல். அப்படிப்பட்ட விடயத்தை தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். அதுவும் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி, தமிழ் மீளாமல் தமிழர் எழுச்சி பெற முடியாது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விடயத்தை நம்ம ஒரு சுருக்கமான காணொலியை பார்க்க போறோம். உங்களுடன் நான் உயிர்மை வசந்தகுமார். வாங்க காணொலிக்குள்ள போவோம். என்னுயிர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த காணொலியில மிகப்பெரிய விடயமா நம்ம உயிர் மொழியான தமிழ் மொழி, இந்த உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழியான தாய்மொழியான தமிழ் மொழி பத்தி நம்ம பார்க்க போறோம். அது எப்படிப்பட்ட ஒரு விடயமா இருக்குது அப்படின்னா, ஒரு உடலில் ஒரு முகம் என்பது எப்படி அடையாளம் காட்டுவதற்கான ஒரு மிகப்பெரிய விடயமாக இருக்கிறதோ, அப்படிப்பட்ட அடையாளத்தை காண்பதற்கான விடயம் அழிந்து போனால் இந்த உடல் யாருடையது என்று இன்னார் என்று தெரியாமல் எப்படி ஒரு இடத்துக்கு தள்ளப்படுமோ, அந்த மாதிரியான விதிவிலங்கி நிற்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம நம்மளுடைய தேசிய தமிழ் மொழிவழி தேசிய இனங்கள் அதனுடைய மொழி அழிந்தால் அந்த ஒப்புமைக்கு தகுந்தாப்புல நிற்க நேரிடும் அப்படிங்கிறத நம்ம தெளிவுற உணரணும். சரி, இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, இன்றைய அளவில் நாம பேசக்கூடிய தமிழ் சொற்கள் இருக்குது பார்த்தீங்களா, தமிழ் சொல்லாடல் இருக்குது இல்லைங்களா, அந்த தமிழ் சொல்லாடல் எந்த அளவுக்கு இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, எந்த அளவுக்கு கலப்படமாக்கப்பட்டிருக்கிறது, அது நமக்கு தமிழ் சொல்ல இப்ப நான் பேசுறதுலயே எவ்வளவு சொற்கள் தமிழ் சொற்கள்னு எனக்கே தெரியாத அளவுக்கு இந்த பாடத்திட்டங்களும் இங்க பேசக்கூடிய கலப்பினர்களின் அந்த பேச்சு வழக்குகளும் இன்னைக்கு திணிக்கப்பட்டிருக்கிறது. அது பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது, வழக்காடு சொல்லாக மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதான் நம்ம உற்று நோக்கணும். அதாவது ஒரு மொழியோட காலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நம்ம தமிழ் மொழியோட கால அளவை எடுத்துட்டோம்னா 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியான ஒரு மிகப்பெரிய தொன்மையான மொழி, பழமையான மொழி அப்படின்னு சொல்லி எல்லா ஆராய்ச்சியாளர்களும் தமிழ் ஆய்வாளர்களும் சரி எல்லாமே ஏற்றக்கூடிய ஒரு விடயமா இருக்குது. ஏன்னா தமிழ் தான் மூத்த மொழி, அது தாய்மொழி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பல சான்றுகள் இருக்குது. அதை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு ஆராய்ச்சி நடந்திருக்குது. ஆனா இன்னைக்கு 500 ஆண்டுகளை கூட தொடாத ஒரு இந்தி இந்தியில தான் பேசணும், நீங்க இந்தியில தான் எழுதணும் அப்படின்னு ஒரு திணிக்கப்படுவது ஏற்புடையதல்ல அப்படிங்கிறதான் செந்தமிழன் சீமானன் சொல்றாரு. அதாவது நாங்களா விருப்பப்பட்டு படிக்கிறது வேற, இதை படிச்சுதான் ஆகணும், இதை படிச்சா தான் வேலை, இதை படிச்சு வந்தா தான் உங்களுக்கு இதுல எல்லாம் சலுகை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பார்த்தீங்களா. இது எல்லாமே திணிப்பிற்கான ஒரு வேலை தான். சரி, மொழியை திணிக்காட்டியும் பரவாயில்ல, மொழிக்காரர்களை கொண்டாந்து உங்களுக்குள்ள கலப்பினமாக்கி விட்டோம்னா நீங்க கலந்து பேச ஆரம்பிச்சிருவீங்க அப்படிங்கிற விடயம் கொண்டு ஒரு அரசியல் நகர்வு இங்க நகர்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத அண்ணன் பல இடங்கள்ல தெளிவா ஒரு எப்படி சொல்றது, நடப்பியல்ல என்ன நடக்குது, இயல்பா எப்படி போயிட்டு இருக்குது, அது முதற்கொண்டு எல்லாமே விளக்கமா சொல்லிட்டாரு. இதுல நாம புதுசா ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாத்துக்குமே புரிய வேண்டிய இடத்துலதான் நாம இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலையில நம்ம பக்கத்தால் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய ஒரு மளிகை கடையா இருக்கட்டும், அல்லது ஒரு ஆலை, இப்போ எண்ணெய் ஆட்டக்கூடிய ஆலையா இருக்கட்டும், அல்லது அருகில் இருக்கக்கூடிய நிறுவனங்களா இருக்கட்டும், பாதுகாப்புக்கு இந்த செக்யூரிட்டி கார்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பாதுகாப்பு அதிகாரிகளா தனியார் மையங்கள் நியமிப்பாங்க. அப்படிப்பட்ட வேலைகளுக்கும் கூட பல இடங்களில் வேற்று மொழிக்காரர்கள் இங்கே உள்ள வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த இடத்துக்கு தான் நாம நகர்ந்துட்டோம், இன்னைக்கு உழைப்பிலிருந்து வெளியேறிட்டோம். அதற்கு காரணம் நம்ம மொழி பற்றி இல்லாத ஒரே காரணம் தான், நம்ம தமிழ் மண்ணு மேல, நம்ம தமிழ் மொழி மேல பற்று இல்லாத ஒன்றுதான். எப்படி
ஒரு நீங்க 1000 அன்னதானம் செய்யலாம், கோயில் கோயிலா போய் சோறு போடலாம், நீங்க வந்து வீடு வீடா கொண்டு போய் இந்தாங்க சாப்பாடு அரிசி மூட்டை நீ எல்லாமே கொடுக்கலாம். பெற்ற தாயை பசி போட்டு போயிட்டு இப்படிப்பட்ட அன்னதானங்களும் உதவிகளும் வந்து புண்ணியம் தருமா, நமக்கு வந்து நல்லதை செய்து கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. ஒரு பெற்ற தாயை பசி போட்டு விட்டு நீங்க செய்யக்கூடிய அன்னதானத்தினுடைய தன்மை எப்படி இருக்குமோ அதை போலத்தான் இன்னைக்கு வந்து இந்த தமிழ் மண்ணை மறந்து, இந்த தமிழ் மொழியை மறந்து ஆங்கிலம் பேசுவதுதான் மிகச்சிறந்த ஒரு விடயம், அதுதான் அழகூட்டும், அதுதான் நமக்கு மதிப்பளிக்குது, அது ஒரு அறிவுன்னு எடுத்துக்கிட்டு அதே மாதிரி வேற்று மொழியில பேசுறது எல்லாமே நமக்கு ஒரு தனிப்பட்ட திறமை, அப்படிப்பட்ட ஒரு அதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு வந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்னா உண்மையாலும் அந்த சம்பாத்தியம் நம்ம வாழ்வியலுக்கு எடுக்கக்கூடிய சம்பாத்தியமா தான் இருக்குது. நம் வாழ்வியலின் வரலாறுகளை போட்டு புதைத்து இன்னைக்கு வந்து அதன் மேல நடக்கக்கூடிய ஒரு நடப்பாக தான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது, நிகழ்வாக தான் இருக்குது. அப்போ நாம எந்த மாதிரி, அதாவது நம்ம இதற்கு முன்னாடி, அதாவது குகைகளில் வாழ்ந்த ஆதி மனிதர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பேச்சு வழக்குன்னா அவங்க பயன்படுத்தப்பட்ட ஒரு ஒருத்தர் இன்னொருத்தர் பகிர்ந்தக்கூடிய செய்திகளை எவ்வாறு பகிர்ந்திருப்பார்களோ அதனுடைய வடிவமும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வரி வடிவங்களும் ஒப்புமையாகுது. உயிரொலிகளிலிருந்து உருவாக்கப்பட்டது தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி பல ஆராய்ச்சியாளர்கள் வந்து இன்னைக்கு நிரூபிச்சு காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியுமே, அதாவது நம்ம தமிழடே, நம்ம மொழிதான் மூத்த மொழின்னு சொல்றதை ஏற்றுக்க மாட்டான். அமெரிக்காரன் ஒருத்தன் வந்து உங்க மொழிதான்டா மூத்த மொழி, இருக்கிறதுலயும் மிகப்பெரிய மொழிடான்னு சொன்னா உடனே சந்தோஷப்பட்டு அமெரிக்காரனே நம்ம மொழி தான் மூத்த மொழின்னு சொல்றான். அதைத்தான் நாமளும் சொல்லிட்டு இருக்கிறா. அப்போ இங்க இருக்கிறவன் தமிழ அதை சொல்றத வந்து இங்க ஏத்துக்கிறதுக்கு இங்க திராணி இல்லை. யாரோ ஒருத்தன் சொல்றத பெருமை கொண்டாடுறதுக்கு இங்க நம்ம தயாரா இருக்கிறோம். அப்ப நம்ம எந்த இடத்துல விழிப்புணர்வு அதாவது விழித்து எழுத வேணும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அழிந்து வரும் மொழிகள் தமிழ் மொழியும் ஒன்று அப்படின்னு சொல்லி யுனெஸ்கோ நிறுவனமே சொல்லியிருக்குது. அதற்கு காரணம் நம்ம இங்க பேசக்கூடிய தமிழ் மொழி முழுவதும் தமிழ் மொழியா அப்படின்னா கிடையாது. நம்ம அம்மா ஆத்தா கூட எப்படி எல்லாம் பேசுவாங்க தெரியுமா? பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்கிறம்மாங்க, போயிட்டு இருக்கிறேன் சரி, அதனால பஸ் ஸ்டாண்டு என் பேருந்து நிலையம் சொல்ற பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு இருக்கிறேன், இப்பதான் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வந்தேன், இப்பதான் போய் எக் ரைஸ் சாப்பிட்டு வந்தேன். எக் ரைஸ், கூல் ட்ரிங்க்ஸ், பஸ் ஸ்டாப்பு, பஸ் ஸ்டாண்டு, டம்ளர்ல தண்ணி வந்துட்டு வா, டம்ளர்ல தண்ணி கொண்டு வா, ஒரு டம்ளர் டீ கொடு. இப்படி அதாவது இதுல அதிகப்படியான சதவீதம் பார்த்துட்டீங்கன்னா வேற்று மொழியா இருக்குது, குறைந்த சதவீதம் நம்ம மொழியா இருக்குது. அப்ப எவ்வளவு தூரம் இங்க வந்து மொழி ஆக்கிரமிப்பு நடந்திருக்குது, மொழி அழிப்பு நடந்திருக்குது, நம்மளுடைய அடையாளம் வந்து அழிக்கப்பட்டு இருக்கிறது, நம்மளுடைய முகவரி எங்கே தொலைந்து போய் கிடைக்கிறதுங்கிறத நாம தெளிவுற உணரணும். இதையெல்லாம் சொன்னோம்னா ஒண்ணுமே இல்லை. நம்ம சொந்த பந்தங்கள்கிட்ட போயிட்டு ஏங்க ஹாப்பி பர்த்டே சொல்லாதீங்க, அகவேதன நல்வாழ்த்துகள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம்னா பைத்தியகாரங்கிற நம்மள. அகவேதன நல்வாழ்த்துகள் சொல்லுங்கிறது தப்பாமா, ஹாப்பி பர்த்டே தான், அது பேர்டு போக வேண்டியதான் பாடையில. அந்த மாதிரிதான் இன்னைக்கு இருக்குது. ஒரு தமிழ் மொழி, அது நம்ம தாய்மொழி, தமிழ் அன்னையினுடைய வழிவந்த ஒரு இந்த உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழியான உயிர் மொழி. அது இன்னைக்கு வந்து இவ்வளவு சிறந்து கிடக்குதுங்கிறதுல ஒரு வெக்கக்கேடே இல்லாம நான் இப்படித்தான் இருப்பேன், தளவு நாக்கில் நான் ஆங்கிலம் பேசுறேன், நான் கனடா போயிட்டேன், அமெரிக்கா போயிட்டேன், நான் பிரான்ஸ் போயிட்டேன். நம்ம முன்னோர்கள் இதே பூமியில இதே நிலத்துல எவ்வளவு நிம்மதியான வளமையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஒரு விழா எடுத்தா கூட எவ்வளவு நாட்கள் தொடர்ந்து கொண்டாடி விருந்து சாப்பிட்டு மகிழ்ந்தார்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த வரலாறு இருக்குது. ஆனா அந்த வரலாறையெல்லாம் நாம தாண்டி இன்னைக்கு பாடத்திட்டத்துல கூட நம்ம தமிழர்களுக்கான வாழ்வியல் வரலாறை கூட படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில பாடத்திட்டங்கள்லாம் அமைஞ்சிருக்குதுங்கிறத நம்ம பல இடத்துல பார்க்குறோம். நம்ம தமிழர்கள் வரலாற்றை மறைப்பதற்கான இங்க ஒரு வேற மாதிரியான கட்டமைப்பு போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத அண்ணன் செந்தமிழன் சீமான் பல இடத்துல சொல்லிட்டாரு. அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும் இல்ல, பல
தமிழ் பேரியக்கவாதிகள் இருக்கிறாங்க, பல தமிழ் மூதறிஞர்கள் இருக்கிறாங்க, சான்றோர்கள் இருக்கிறாங்க, ஆன்றோர்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே சொல்றாங்க இதே. ஆனா இன்னைக்கு தமிழ் வந்து ஆட்சி மொழியாகவோ அல்லது வழக்காடு மொழியாகவோ பண்பாட்டு மொழியாகவோ அல்லது பயன்பாட்டு மொழியாகவோ இன்னைக்கு எந்த அளவுல இருக்கு, எந்த அளவுக்கு எந்த சதவீதத்துல பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. வழக்காடு மொழியில நீங்க போய் நீதிமன்றத்துல போய் உங்களுக்கு நீதி வேண்டி நீங்க உங்களுக்கு நீங்களே அதை வாதாட முடியுமானா முடியாது. ஏன்னா அங்க ஆங்கிலத்துல வாதாடணும் அப்படிங்க. அது சரி, இதெல்லாம் சொல்றீங்க. இந்தியா ஒன்றியத்துல இருக்கக்கூடிய மாநிலங்கள் அத்தனையும் இதே போன்ற ஒரு பின்பற்றுதல் இருக்குதா அப்படின்னா சொன்னா ஏத்துக்கலாம். ஆனா ஒரு சில மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா அவர்கள் தாய்மொழியிலேயே அதாவது வழக்காடக்கூடிய வழக்காடு மொழியாக அங்கே இருக்கிறது. ஆனால் இங்கே இல்லை. அப்படி இப்படின்னு போராடி இந்த கடவுளுக்கு நம்ம பெயரை வச்சு அர்ச்சனை பண்றதுக்கு கேட்போம் இல்லைங்களா, நம்மளை கடவுள்கிட்ட சொல்லி நீங்க எங்க பெயருக்கு எல்லாம் நல்லதை பண்ணி தரணும் கேளுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவோம் இல்லைங்களா, அதற்கு கூட போராடி வாங்க வேண்டியதா இருக்குது. நம்ம தமிழ் மொழியில பாடுவதற்கு நம்ம கடவுளை, நம்ம தமிழ் கடவுள் முருகனை தமிழால் பாடுவதற்கு நாம போராடி வாங்க வேண்டியது இருக்குது. அதாவது முருகன் என்பவன் தமிழ் கடவுள்னு சொல்லுவாங்க. தமிழ் கடவுளுக்கே அங்க நடக்கக்கூடிய ஒரு அந்த இது என்னன்னு சொல்லுவாங்க, பூஜை நடக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுல கூட தமிழ் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்திற்குரியதா இருக்குது. அதுவும் எத்தனை பேர் பயன்படுத்துறாங்க? தமிழில் அர்ச்சனை செய்யப்படும்னு போட்டிருக்கிறாங்க கோயில்ல நிர்வாகத்துல. அங்க போயிட்டு எத்தனை பேர் தமிழ்ல அர்ச்சனை பண்றாங்க? இது நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம மாறாம, அதான் மாற்றம் என்பது சொல்லல செயல். நம்ம நமக்குள்ள மாத்திக்கிட்டு தமிழ் மொழியை உள்வாங்கிக்கிட்டு அதையை நாம செயல்படுத்தாம அடுத்தவங்களை குற்றம் சொல்லிட்டு இருக்கிறது ரொம்ப தவறு. அப்போ நாம எப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு மாற வேண்டிய சூழ்நிலை. இன்னைக்கு துரித உணவகத்துல இருக்கக்கூடிய உணவுகள் அத்தனையும் உடல் நலனுக்கு கேடானது அப்படிங்கிறது தெளிவா தெரியும். இருந்துமே அதைத்தான் வாங்கி சாப்பிட்றாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ இங்கே நம்ம உணவு பழக்கங்கள்ல இருந்து நம்ம நடைமுறை பழக்கங்கள்ல இருந்து எல்லாமே தலைகீழா மாறி போய் இன்னைக்கு நிக்குது அப்படின்னா ஒரு இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா இந்த தமிழ் மொழி மீது நமக்கு பற்று இல்லாதது, உணர்வு இல்லாதது. ஒரு பெயர் பதாகை வைக்கிறாங்கன்னா கூட உணவகன் வைக்கிறது இல்லை, யாழ்னு அழகான ஒரு சொல். அந்த யாழ்னு போட்டு யாழ் ஹோட்டல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அது என்ன யாழ் ஹோட்டல் உங்களை அன்புடன், ஏன் யாழ் உணவகம் உங்களை அன்புடன் அழைக்கிறது ஏன் போட மாட்டேங்கிறீங்க? அப்போ நம்ம இங்க அத மாதிரியான திருத்தத்திற்கு நம்ம போகிறதில்ல, அவங்க கிட்ட சுட்டி காட்டுறதில்ல. அவங்க கிட்ட சுட்டி காட்டுறப்ப அந்த முதல்ல நமக்கு சுட்டி காட்டுறதுக்கு நமக்கு தெரியணும்ல, நாம மாறணும்ல, அவர்கள்ட்ட போய் தமிழ்ல உரையாடணும்ல. அப்ப தமிழ்ல உரையாடணும்னு நமக்கு தமிழ் மேல ஒரு புரிதல் இருந்து அந்த தமிழை பயன்படுத்த வேண்டிய. எப்படி பிற மொழியாளர்கள் தன் இல்லத்திற்குள் தன் தாய்மொழியில் பேசிக்கொண்டு வெளியே வந்தவுடன் பழக்க வழக்கத்திற்காக வேற்று மொழிகளை பேசுகிறார்களோ அவர்களுக்கு மற்ற மொழி வேற்று மொழி தான். அவர்கள் தாய்மொழியில அவங்க இல்லத்திற்குள் பாத்தீங்கன்னா உண்மையாலும் அந்த தாய்மொழியில தான் பேசிப்பாங்க. அப்படின்னு இருக்கக்கூடிய பட்சத்துல தமிழர்கள் மட்டும் நாம் ஏன் இப்படி சிதந்தே கிடைக்கிறோம்? மொழி வழியாக நம்ம ஒரு மொழி பற்று இல்லாமல், ஒரு இனப்பற்று இல்லாமல், நம் நிலத்தின் மீது ஒரு நம் நிலத்துக்கான ஆட்சி நாம ஆள வேண்டும் ஒரு எண்ணம் இல்லாமல் நம்ம இன்னைக்கு இவ்வளவு பிரிஞ்சு கிடக்கிறோம்னா அதுக்கு உண்மையான விடயமா பார்த்தோம்னா இந்த சாதிய கட்டமைப்பு, மத கட்டமைப்பு இதெல்லாம் தான் காரணம்னு அண்ணன் செந்தமிழன் சீமான் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி அப்படிங்கிற பொதுக்கூட்டத்துல நிறைய தடவை பேசியிருக்கிறார். இப்படி நம்ம சிதைந்து நம் அதாவது பிரித்தாளும் கொள்கைன்னு சொல்லுவாங்க. இந்த பிரித்தாளும் கொள்கையினால நம்ம பிளவுண்டு இன்னைக்கு இப்படி ஒரு அடிமை நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். யாரோ ஒருத்தர் நமக்கு ஆள்றாங்க நம்ம நிலத்தை, அவர்களுக்கு கீழாக இருக்கிறோம். ஆனால் நம்ம தமிழனை நம்ம ஆள விடுறதில்ல. அப்படியே போனாலும் நமக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சியும் வன்மத்தையும் வச்சுக்கிட்டு அவங்கள இந்த நண்டு கதை மாதிரி காலை பிடிச்சி இறக்கி விட்டுறது நம்மள. நம்ம இனத்துல, அதாவது தமிழ் இனத்தில் வரக்கூடிய ஒரு துறை நம்ம முன்னேற்றணும் அப்படிங்கறத இங்க தேவைப்படக்கூடிய இடமா இருக்குது. இதையெல்லாம் ஒரு உணர்வா எடுத்துக்கிட்டா மட்டும்தான் ஒரு புரிதல் வரும். இன்னைக்கு எந்த நிலைப்பாட்டுல எந்த இடத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அவங்க என்ன சொல்றது,
இப்படி படிச்ச இந்த கல்வி திட்டம் இருக்குது, இந்த மொழியில படிச்சா தான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அதுல படிச்சு படிச்சு போயிட்டு அதுதான் பெருசு, தன்னுடைய சம்பாத்தியம் தான் பெருசு. அதாவது இந்த பண மோகம், அதே மாதிரி இந்த போதை பழக்கம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சூது பழக்கம், இது எல்லாமே இது எதற்காக இங்க கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னா நம்மளை மலங்கடிச்சு நம்மளை இங்க அடிமையாக்கி ஆண்டு கொண்டிருப்பவர்களுடைய வேலையாக இருக்கிறது அப்படிங்கிறது தெளிவுற உணர்வு. அப்ப இதுல இருந்து விடுதலையாகி நம்ம வெளியே வரணும்னா நமக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்காமல் நாம் பிறரிடம் மாற்றத்தை கொண்டாட முடியாது. நமக்குள்ள இந்த தமிழ் மொழியை வளர்த்து கொள்ளாமல் பிறரை வளர்க்க சொல்வது சால சிறந்தது அல்ல. அப்ப நமக்கு அருகில் இருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்கள்ட்ட போயிட்டு இந்த சொல்லாடல் எப்படி, இந்த சொல்லாடல் எப்படி, இதை பயன்படுத்துறது எப்படி, இதற்கு முன்னாடி உண்மையான தமிழ் சொல்லாடலா எப்படி இருந்தது, இதை பற்றியெல்லாம் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போமானா அது உண்மையா எந்த அளவுக்கு நடக்கக்கூடியது, எந்த அளவுக்கு சாத்தியமானதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்படி ஒன்று நடந்தால் உண்மையாலும் தமிழர் எழுச்சி என்பது எளிதாக இங்கே உருவாகும். அப்ப அந்த தமிழர் எழுச்சி உருவானால் நம்மால் இந்த நிலத்தை ஆளக்கூடிய இடத்திற்கு நாம வருவோம். நமக்குள்ள நம்மை யாரோ ஒருத்தரை தலைவனாக கொண்டாடி ஆட்சியில் அமர வைப்போம். அது வரைக்கும் நமக்கு இந்த நிலத்தின் மீதோ நம்ம இனத்தின் மீதோ அல்லது இந்த மொழியின் மீதோ பற்றற்று தேசமற்று நம்ம பரவி கிடக்கிற ஏதிலிகளாகவும் அகதிகளாகவும் சுத்திக்கிட்டே தான் இருப்போமே தவிர நம்ம ஒன்றா இணையக்கூடிய ஒற்றுமை ஆகக்கூடிய நாம் தமிழர் என்ற சொல்லுக்குள் நம்ம வராம நம்ம இதுக்கு 1000 சப்பக்கட்டை கட்டிட்டு நமக்குள்ளேயே பேசிக்கிட்டு நம்ம இப்படியே இருந்துட்டே இருக்க வேண்டியதான். அப்போ நம்ம நாளைய தலைமுறைக்கு நம்ம முன்னோர்களுடைய வாழ்வியல்ல நம்ம என்னத்தை வச்சுட்டு போறோம்? நம்ம முன்னோர்கள் நமக்கு என்னத்தை வச்சுட்டு போனாங்க? தூய காற்று, தூய குடிநீர், நல்ல ஆரோக்கியமான நல்ல ஒரு தரமான இயற்கை உணவை வச்சுப்போம். இயற்கை உணவு, இயற்கைன்னு சொல்லிட்டா அங்க செயற்கை வந்துருச்சுன்னு அர்த்தம். செயற்கையை இங்க உணவுகள் மாற்றப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. ஒரு தக்காளி வருதா, சத்தியமா அதுல பல விதமான மரபணு மாற்றி அதனுடைய தன்மையை மாற்றி நமக்கு விற்கிறாங்க. அப்ப அந்த தன்மையினால நம்மளுடைய உடல் தன்மை மாறுது. நம்ம உடல் தன்மை மாறுறதுனால நாளைய தலைமுறை நம்மகிட்ட இருந்து பிறந்து வரக்கூடிய தலைமுறை மாற்றப்படுகிறது. இப்படி மரபணு மாற்றம் செஞ்சு நம்மளையே மாற்றி மிருகத்தினுடைய டிஎன்ஏ, மிருகத்தினுடைய கொழுப்பு சத்து, மிருகத்தினுடைய அமிலம், இதையெல்லாம் எடுத்து அதில் ஊசி மூலமா செலுத்தி மரபணு மாற்றப்பட்டு அது இன்னைக்கு விதையில்லா காய்கறிகளாக அந்த விதைகளை இவர்களே கொடுப்பார்களாமா. அதை நாம வாங்கி பயிரிட்டு அதனால வரக்கூடிய காய்கறிகளை நம்ம பெற்று உணவாக சாப்பிட வேண்டுங்கிற நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். உலகத்திற்கே, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வேளாண்மை கற்றுத்தந்த முன்னோர்கள் வழிவந்த ஒரு மிகப்பெரிய பேரினம் அப்படின்னா இந்த தமிழ் பேரினம். ஆனா அது கண்ணு முன்னாடி இன்னைக்கு சிதைந்து, நம்ம கண்ணு முன்னாடி நாமளே நம்மளை சிதைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு மொழிவழி பற்று இல்லாம, ஒரு நம்ம தமிழர் நிலத்தின் மீது பற்று இல்லாம நம்ம இன்னைக்கு இப்படி சிதையுண்டு கிடக்கிறோம் நம்ம கண்ணு முன்னாடி. அப்படின்னா அதற்கு காரணம் நம்மளே தான், அடுத்தவங்களை சொல்லவே முடியாது. இந்த ஆட்சியாளர்கள் தவற சொல்றதா, நம்மளை இதுக்கு முன்னாடி ஆண்டவர்களை அடிமையாக்கியவர்களை தவறு சொல்றதானா? அதற்கு வாய்ப்பு இல்லை ராஜா. ஏன் அப்படின்னா இதற்கெல்லாம் இடம் கொடுத்தது நம்ம. அதான் ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையுமான்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நாம இதையெல்லாம் எதிர்க்காம இதையெல்லாம் ஏத்துக்கிட்டு காலத்தின் போக்குல, காலத்தின் கட்டாயமாக, பண தேவைக்காக, பொருளாதார தேவைக்காக நம்மளை நாம சமாதானப்படுத்திக்கிட்டு சமரசமாகி கொண்டு அதையே ஒரு விடயமாக எடுத்துக்கொண்டு அதுதான் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிற காரணத்தினால் இன்னைக்கு நாம இப்படி இருக்கிறோங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுவும் மிக முக்கியம். எவ்வளவு கல்வி அறிவு பெற்றாலும், இந்த 2024ஆம் ஆண்டு வந்தாலும், அரை நூற்றாண்டு முழு நூற்றாண்டெல்லாம் கடந்து போய் மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்திலையும் கூட இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு பிரச்சனை, அதாவது தீண்டாமை, சாதிய கட்டமைப்பு. இந்த சாதிய கட்டமைப்புல இவனுக்கு உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் நடுவுல, இவன் நடுவுலுக்கு முன்னாடி, இவன் நடுவுலுக்கு கீழே, இப்படி சொல்லி 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 கட்டமைச்சு இன்னைக்கு எப்படி நம்மளை கொண்டாந்து நிக்க வச்சிருக்கிறாங்கிறத நம்ம உணரணும். இல்ல நம்ம இப்படியே இருந்துட்டு நாளைய தலைமுறையை காப்பாற்ற, நாளைய தலைமுறைக்கு எந்த மாதிரியான
இந்த பூமியை கொடுத்துட்டு போறோம், அவர்களுக்கு என்ன மாதிரி காற்றை கொடுத்துட்டு போறோம், எந்த மாதிரியான குடிநீரை கொடுத்துட்டு போறோம், எந்த மாதிரியான உணவு கொடுத்துட்டு போறோம்னு நமக்கு தெரியாம போயிடும். அது நம்ம கண் முன்னாடி அதாவது நம்ம நாளைய தலைமுறை நம்ம கண்ணு முன்னாடியே சிதையுண்டு அழிவுறத நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்கக்கூடிய சூழலை ஏற்பட்டுரும். அதையே தெளிவா செந்தமிழன் சீமானா இருக்கட்டும், பாரிசலன் ஐயாவா இருக்கட்டும், பல இடங்கள்ல பல காணொலிகள்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் பல செய்தியாளர்கள் சந்திப்புலையும் சொல்றாங்க. ஒரு தமிழ் தேசிய பேர் இயக்கம் எல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்கள எதற்காக அந்த பேர் இயக்கத்தை நடத்த வேண்டும், ஏன் அவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து வந்து ஒரு கூட்டமாக இந்த தமிழ் மொழியை காப்பாற்றுவதற்கான ஒரு வேலையை வந்து முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் உணரணும். ஏன் தமிழ் மொழின்னு அவங்க பேசுறாங்க, அவங்களுக்கு ஆங்கிலம் கற்றுக்கிட்டு மேலை நாடுகளில் போய் வேலை செய்யக்கூடிய ஆவல் இல்லையா, அவர்கள் குழந்தையை படிக்க வைக்க ஆவல் இல்லையா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே விடயம் என்னன்னா, நம்ம தமிழ் மொழி அழிந்தால் நம் இனம், அதாவது தமிழ் இனம் அப்படிங்கிறது சிதைந்து போயிடும், நமக்கு முகம் இல்லாத போயிடும், நமக்கு முகவரி இல்லாத போயிடும், நிலம் இல்லாத போயிடும், நமக்குன்னு ஒரு தலைவன் இல்லாத போயிடும். அப்படிங்கிற இடத்துல நாம யாரோ ஒருத்தரிடம் போய் அடிமைப்பட்டு கிடந்து நம்ம மொழி அழிந்து வேற்று மொழியை கற்றுக்கிட்டு வேற்று மொழியாளர்களா நம்ம பிற மொழியாளர்களா மாறி போயிடுவோம். அப்படிங்கிற இடத்துல இந்த தமிழ் தேசிய பேரியக்க கூட்டமைப்பு எல்லாம் செயல்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அவர்கள் என்ன சொல்ல வராங்க கருத்துக்களை நம்ம உற்று நோக்கணும். அவர்கள் காணொலிகளாகவோ அல்லது செய்தியாளர்கள் சந்திப்பிலேயோ அல்லது அவர்கள் நடத்தக்கூடிய மாநாட்டுகள்லயோ என்னவெல்லாம் சொல்ல வராங்க கருத்துக்கள் அப்படிங்கிறத நாம தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் ஒதுக்கி, எத்தனையோ ஓய்வு நேரத்தை நம்ம வெட்டியா கழிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான நேரத்துல இதையெல்லாம் காது கொடுத்து கேட்கணும். திருக்குறளை படிக்கணும், திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாங்கிறத படிக்கணும். திருவள்ளுவர் போன்ற முப்பாட்டன்கள் நம் முன்னோர்கள் ஆன்றோர்கள் எழுதி வைத்த அந்த சான்றுகளை படிக்கணும். அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட சான்றுகளை போய் நாம பார்க்கணும். நம்ம தமிழர்கள் வாழ்வு எப்படி இருந்தது, இந்த கோயிலை கட்டியது யார், இந்த கோயிலோட வரலாறு என்ன, ஏன் இந்த ஊருக்கு இந்த பெயரை வைத்தார்கள் என்று ஊர் பெயர் கொண்டு நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நம்ம பெயர் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நம்ம மாற்றக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். இனிமேல் தமிழ்ல தான் பெயர் வைக்கணும் அப்படிங்கிறதுல கூட இப்போ ஒரு அர்த்தமில்லாத பேர் வைப்பாங்க. இவன் ரமேஷ், இவன் சுரேஷ், இவன் சதீஷ், அவன் கணேஷ் அப்படின்ட்டு. அப்போ இசு 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 எல்லாமே இசு இனத்தை இசு. நம்ம அழகான பேரெல்லாம் என்ற காலத்துல எவ்வளவோ இருந்தது. இளமதி, இளவாணன், கோவேந்தன், கோப்பெருஞ்சோழன், பெருந்தகை அப்படின்ட்டெல்லாம் நல்ல ஒரு பெயரெல்லாம் உண்மையில எத்தனையோ பேர் சொல்லிட்டு போகலாம். அந்த அளவுக்கு நம்ம தமிழினுடைய சிறப்பு இருக்குது. அப்ப நம்ம தமிழை மீட்டெடுக்காமல், இந்த தமிழோட உணர்வு இல்லாமல் நாம் தமிழர்களாக ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஒரு விடையை பிரிச்சு உற முடியாது அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால தயவு செஞ்சு தமிழை கற்றுக்கொள்ளுங்கள், தமிழை முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள், தமிழ் வழியில் கற்றுக்கொள்ளுங்கள். தாய்மொழியில் கல்வியை பயில வேண்டுங்கிற அவசியத்தை உணர்த்த வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அந்த வழியில நம்ம கற்று தேர்ந்து நமக்கான வாழ்வியலை நம்ம வாழணுங்கிற மீண்டும் ஒரு பழமையான நல்ல ஒரு தமிழர் வாழ்வியலை வந்து நம்ம நாளைய தலைமுறையினருக்கு கடத்தி நம்ம வரலாறை பத்தி விளக்கி இதையெல்லாம் வந்து சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து நிக்கிறதுனால இந்த விளக்கத்தை இந்த காணொலியில நான் தந்திருக்கிறேன். இதை பத்தி பேசணும்னா இன்னும் நிறைய பேசலாம், தொடர்ந்து பேசுவோம், பேசாம இருக்க போறது இல்லைன்னா. கருத்து பெட்டியில வந்து உங்ககிட்ட கேட்டிருந்த தாழ்மையா எனக்கு நீங்க வந்து இந்த மாதிரிலாம் ஒரு காணொலி பதிவு போடலாம், இதை பத்தி எல்லாம் பேசலாம் அப்படின்னு நீங்க வந்து அதை பத்தி சொன்னீங்கன்னா நம்ம அதை எடுத்துக்க முடியும். அதனால சந்தாதாரர்களா இருக்கட்டும் அல்லது இந்த காணொலி பார்க்குறவங்க நம்ம ஆதரவாளர்களா இருக்கட்டும், நீங்க வந்து கருத்து பெட்டியில் அதாவது கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க வந்து கருத்துக்களை தெரிவிங்க. அந்த கருத்துக்களினுடைய அடிப்படையில நம்ம பல காணொலிகளை இங்கே போடுவதற்கான நம்ம வந்து விடயங்களை தேடி புத்தகங்களை படித்து நம்ம வரலாறுகளை தெரிந்து இதில் வந்து பதிவிட உள்ளோம். இது நாளை தலைமுறையினருக்கு உதவுவதாக கூட இருக்கும். அவர்கள் இந்த விடயத்தை தெரிந்து கொள்வதற்கான ஒரு இடமா கூட மாறும். அதனால நம்ம சந்தாதாரர்களாக இருக்கட்டும், இந்த காணொலி பார்க்குறவங்களா இருக்கட்டும், முதல்ல கருத்து பெட்டியில் உங்களுடைய நல்ல கருத்துக்களை வரவேற்கிறோம். நீங்கள் நான் பேசுகிறதுல தவறு இருந்ததுனாலும் அந்த கருத்துக்களையும் பதிவிடுங்க. ஒவ்வொரு காணொலியிலையும் நம்ம சிறப்பாக நம்ம அதை வந்து மாற்றிக்கொண்டு மேம்படுத்தி கொண்டு நம்ம வந்து மிகச்சிறந்த காணொலிகளை கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதி அளிக்கிறேன். நன்றி.